வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே சரணம். அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மகிழ்ச்சி ஐயா அவங்க கலாச்சாரம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை கொடுத்துருக்காங்க. அந்த சிந்தனையில சாந்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கறது. இப்ப கலாச்சாரம் அப்படின்னு சொன்னா கலை பிளஸ் ஆச்சாரம் என்ற இரண்டு கூட்டு சொல்லுதான் வந்து கலாச்சாரம். அப்ப கலாச்சாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளோட கலை என்றால் என்ன அப்படிங்கிறது இயற்கை வளர்த்த அறிவு மற்றும் கைத்திறனால் உருமாற்றி அழகுபடுத்தி வாழ்வில் நம்ம பயன்படுத்துவதுதான் கலை என்று சாப்பிட்டு சொல்றாங்க. அது என்ன? இப்போ வந்து உணவுப் பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொன்னா முதல் மனிதனுக்கு வந்து சமைக்க தெரியாது. அப்போ அந்த நெல்லையோ விதைகளையோ பழங்களையோ நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்றோம் இல்லையா? அது வந்து கலை. அதே மாதிரி இப்போ மூங்கில் இருக்குன்னா அந்த மூங்கில வந்து முதல்ல வந்து அந்த மூங்கில் மரத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாது. இப்போ அதை வந்து கரண்டியாவோ நம்ம வாழ்க்கைக்கு தேவையான வீடு கட்டுவதற்கோ இதெல்லாம் வந்து பயன்படுத்துறோம் இல்லையா? இதெல்லாம் வந்து கலை அப்படின்னு சொல்லப்படுது. இதுல 64 கலைகள் வந்து இருக்கு. ஓகேங்களா? அதே மனித வாழ்க்கையில இதுவே மனித வாழ்க்கையே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலை தான். ஒவ்வொரு செயலும் ஒரு படைப்பு. நம்ம செய்யற ஒவ்வொரு செயலும் ஒரு படைப்பாக இருக்கும். ஆச்சாரம் அப்படின்னா இந்த இயற்கை வளத்தை வாழ்வின் வளமாக கைமாற்றி அறிவுத்திறனால பயன்படுத்துறோம் இல்லையா? இதுல வந்து ஒரு அளவு வேணும், ஒரு முறை வேணும், விழிப்புணர்வு வேணும், துன்பம் இல்லாத நெறி வேணும். அதாவது வந்து இது நமக்கு நல்லா இருக்குதுங்கிறதுக்காண்டி அளவு மீறியோ முறை மாறியோ விழிப்புணர்வு இல்லாம பயன்படுத்தினா அது நமக்கு துன்பமாக மாறும் அப்படின்னு வந்து சாமி சொல்றாங்க. இதைத்தான் ஆச்சாரம் அப்படின்னு சொல்லப்படும். இந்த ஆச்சாரத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நமக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ துன்பம் வராமல வந்து நம்ம இத கலைய வாழ்வின் மூலமாக மாற்றி பயன்படுத்தும் போது வந்து பார்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றது இதான் ஆச்சாரத்தினுடைய முக்கியமான நோக்கம். இப்ப இந்த கலாச்சாரத்தினுடைய விளக்கம் பாத்தீங்கன்னா கலை பிளஸ் ஆச்சாரம் இது கலாச்சாரம். இதை வந்து அறிவோடும் முறையோடும் வாழும் வாழ்க்கை முறைதான் வந்து கலாச்சாரம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த கலாச்சாரத்தை தான் வந்து ஆங்கிலேயர்கள் நம்ம இந்தியாவுக்கு வந்து வணிகம் செய்ய வரும்போது வந்து கலாச்சாரத்தை கல்ச்சர் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க உச்சரிச்சு வந்து கல்ச்சரா மாறிடுச்சு. இப்போ தமிழ் கலாச்சாரத்தின் தன்மை பார்த்தோம்னா இயற்கை வளத்தை வந்து அறிவு மற்றும் திறமையால் அளவுபடுத்தி வாழும் பண்பு தான் நம்ம தமிழ் பண்பாடுல பெரும்பாலும் இருக்கும். பரதநாட்டியம் போன்ற விஷயங்கள்லாம் வந்து நம்ம பார்த்துருந்தோம்னா தமிழ்ல வந்து கலாச்சாரம் மிக அதிகமா இருக்கும். இதே இதுலதான் சட்டத்துல வந்து ஒவ்வொரு பிராந்தியத்துல மாநிலம் இப்போ இந்திய தேசம் எடுத்துட்டோம்னா பல மாநிலங்களில் கூட்டு இணைப்பு தான் இருக்கும். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மொழி கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாமே இருக்கும். இதை வந்து அவங்கவுங்களுக்கு அதை பயன்படுத்துறதுக்கு வந்து கோட்பாடு 19 உரிமை இருக்கு. இந்த பண்பாட்டை வந்து முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்றதுக்கு வந்து கோட்பாடு 51 ஆண்டுல ஒவ்வொருவருக்கும் வந்து அடிப்படை கடமையா இருக்கும். இதே வந்து கோட்பாடு 29 பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பிராந்தியத்தினுடைய மொழியையும் பண்பாடு கலாச்சாரத்தை வந்து எல்லாரும் பேணி காக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த கலாச்சாரத்தை மீறது பார்த்தா இந்த அரசு ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா? இவங்க வந்து அந்தந்த மாநிலத்தினுடைய பிராந்திய மொழிகளை பின்பற்றணும்னு இருக்கோம். இந்த அரசு ஊழியர்களே வந்து உதாரணத்துக்கு நம்ம தமிழ்ல வந்து ஒரு கோரிக்கை வச்சோம்னா அவங்க வேறு மொழியில கொடுப்பாங்க. அப்ப தமிழ் படிக்க தெரியுதுன்னு அர்த்தம். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா தமிழர்களே தான் தமிழை வந்து அழிக்கிற மாதிரி விஷயங்களை வந்து பண்றாங்க. இதெல்லாம் வந்து இந்த கலாச்சாரத்துக்கு எதிரானது அப்படின்னு வந்து சான்று சொல்றாங்க. அப்ப நல்ல கலாச்சாரம்னா பிறருக்கு நன்மை தரக்கூடியதாகவும் தனக்கு நன்மை தரக்கூடியதா இருக்கணும். முறைப்படி வாழ்வதுதான் நமக்கு அமைதி. இப்படியே வந்து இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி சான்று சொல்றாங்க. வாழ்க வளமுடன். இப்படி வாழும்போதுதான் வந்து ஒவ்வொருத்தரையும் மதிச்சு வாழும்போதுதான் வந்து நமக்கு வாழ தெரிந்த வாழ்வோம். அப்பதான் நாட்டுல வந்து ஆள தெரிந்த ஆட்சி அமையும் வந்து சான்று சொல்றாங்க. ஓகேங்களா?